மிகப்பெரிய அளவில் தமிழ் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்த நடிகர் நெப்போலியன் அவர்கள் சில வாரங்களாகவே தன்னுடைய மகனை பற்றி ஒரு மருத்துவர் ரொம்பவே மோசமாக பேசியிருந்தார். அது தன்னுடைய மனதை காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அந்த மருத்துவர், உங்களுடைய மகனை பற்றி நான் அப்படி பேசியிருந்தேனா, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அந்த மருத்துவர் யார், மனம் திறந்து அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெப்போலியனுடைய மகன் தனுஷின் திருமணம் தான் கடந்த சில நாட்களாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக ட்ரெண்டிங்கில் இருந்து வருது. இந்த திருமணம் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு ஒரு தரப்பினர் கூற, இன்னொரு தரப்பினரும் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, தனுஷின் திருமணமும் இந்த இரண்டு பேச்சுகளுக்கு நடுவில் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த சூழலில் நெப்போலியன் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தனது மகன் பற்றி மருத்துவர் ஒருவர் பேசினது ரொம்பவே அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். நெப்போலியன் அவர்களினுடைய மூத்த மகன் தனுஷுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஜப்பானில் திருமணம் நடந்துச்சு. அக்ஷயா என்ற பெண்ணை மணந்திருந்தார். இவருக்கு பார்த்திங்கன்னா தசை சிதைவு நோய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் இது திருமணம்ன்றது தேவையில்லாத ஒன்றாக பார்க்கப்பட்டுச்சு. ஒரு பெண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சே, நெப்போலியன் குடும்பம் சீரழிச்சிட்டாங்களேன்னு பலரும் பேசினாங்க. அக்ஷயாவும் நான் முழு சம்மதத்தோடு சம்மதிச்சதுக்கு அப்புறமாக தான் எனக்கு இந்த திருமணம் நடந்திருக்கு, நான் யாருடைய கட்டாயத்தின் பேர்லையுமே இதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு பதிலடி கொடுத்துருந்தாங்க. இதுக்கிடையில் திருமணம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் தனுஷ். எனது திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவித்து நிறைய பேர் சமூக வலைதளத்தில் போட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி, மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. சில பேர் என்னுடைய திருமணம் பற்றி நெகட்டிவாக பேசியிருக்கீங்க. நெகட்டிவ் பேச்சுகள் என்னை பெரிதாக எதுவுமே செய்யலை. சொல்லப்போனால் அது எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக தான் இருக்குது அப்படின்னு ரொம்பவே மனசு தொட்டிருந்தார். அவர் பேசியவங்க பார்த்தோன்னா, நான் ப்ரூஃப் செய்து அதுக்கு நான் நல்ல பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சே காட்டுவேன் அப்படின்னு அந்த முடிவில் தான் நானும் இருக்கேன்னு சொல்லியிருந்தார். ப்ரூஃப் பண்ணிவிட்டு உங்களிடம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியாக சவாலாகவே பேசியிருந்தார். என்னை போல இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் நான் கேட்கவே கூடாது அந்த விஷயங்களை எல்லாம்னு முடிவெடுத்திருக்கேன். விட்டு கொடுக்காமல் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு தொடர்ந்து நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் அதே போல் இருங்கள்னு சொல்லியிருந்தார். இந்த சூழலில் நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிச்சு. அதையடுத்து தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்த நெப்போலியன் அவர்கள், என் உயிர் தோழன் பாபு என்ற ஒரு நடிகர் இருந்தார். அவர் ஒரு சண்டை காட்சியில் நடித்தப்போ விபத்து ஏற்பட்டு 30 வருடங்களாக படுத்த படுக்கையில் இருந்தார். அவருக்கும் எனக்கும் நேரடியாக பழக்கமே கிடையாது. இருந்தாலும் பொன்வண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி உதவி பண்ண சொன்னார். பாபு என்பவர் என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் பாரதி ராஜாவினுடைய மாணவர். அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் மாதம் அவருக்கு பணம் அனுப்பினேன். ஆனால் சில யூடியூப் சேனல்களில் என்னுடைய மகன் குறித்து ஒரு மருத்துவர் பேசியிருந்தார். அந்த மருத்துவருக்கு பாபு நெருங்கிய உறவினர். ஆனால் அவரை அந்த மருத்துவர் சரியாக கவனிச்சுக்கல. இருந்தாலும் எனது மகனை பற்றி அவர் பேசியிருந்தார். அதை நினச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு ஓப்பனாக சொல்லியிருந்தார். நெப்போலியன் குறிப்பிட்ட மருத்துவர் காந்தராஜ் அப்படின்றவர் தான். சினிமா பிரபலங்கள் பற்றி சில பேட்டிகள் கொடுத்து சமீபத்தில் கூட வழக்கில் சிக்கினார். இந்த நிலையில் இப்போ பார்த்தோன்னா அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு நெப்போலியன் அவர்களுக்கு அப்படின்னா, நெப்போலியன் மகன் பற்றி எந்த இடத்துலையும் நான் பேசவே இல்லை. அவர் என்னை பற்றி சொல்லாமலேயே பார்த்தோன்னா அவருக்கு தசை சிதைவு நோய் பற்றி கேட்டிருக்கிறாங்க. நான் அந்த நோய் பற்றி தான் பேசினேனே தவிர அவருடைய மகனை பற்றி நான் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருந்தார். ஒரு மருத்துவராக நோயாளியை பற்றி பேசவே கூடாது. அதே சமயம் அக்ஷயா தனது வாழ்க்கையை தியாகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பொதுவாக பேசியது கஷ்டத்தை கொடுத்துருந்தா நான் பேசினதுக்கு நெப்போலியன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயமும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றின்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.